வணக்கங்க. வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் டு த செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் இருக்கிறோம், சாமியார் புதூரில். கடந்த ஒரு 20 நாள் கிட்ட வந்து நம்ம தோட்டத்து பக்கத்தில் வந்து அங்கே வந்து ஒரு செட்டு தெரியுதா, அங்கே வந்து ஆட்டு வந்து பட்டி போட்டு அடைச்சி வந்து இங்கேருந்து கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் வந்து மேய்ச்சி கொண்டு வருவாங்க. அவங்க வந்து ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுறாங்க. அவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை, ஒரு வாரத்துக்கு மேலே ஆசை. ஆனால் போய் கேட்க வந்து தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம போய் இன்றைக்கி எப்படியாச்சும் கேட்கணும். இன்றைக்கி வந்து டே 74 நம்ம ஒர்க் அவுட் சேலஞ்சில் நம்ம அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போகிறப்ப தான் கொஞ்சம் நம்மளும் டெவலப் ஆகும். அதனால் எப்படியாச்சும் இன்றைக்கி போய் கேட்கணும். நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிட்டு நாமே மோட்டிவேஷன் பண்ணிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். கேள்வி வந்து நம்ம மைண்டில் சிந்திச்சது தான், அதை அப்படியே போய் கேட்க போகிறேன். ஓகே, உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் துரைப்பாண்டி. துரைப்பாண்டி. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? நான் பிறந்தது ராம்நாடு ஏரியா. ராம்நாடு, ஓகேங்க. ராம்நாடு மாவட்டம் கர்லாடி. சரிங்கண்ணா. வந்து நான் குறைக்க வந்து 40 வருஷம் ஆச்சு. இந்த ஏரியா ஒட்டஞ்சத்திரம் இல்லைங்களா? இல்லை, ஒட்டஞ்சத்திரம் நான் 15 வயசுல வந்துவேன். சரிங்கண்ணா. வயசு 55 வயசு. ஓகேங்கண்ணா. ஆமாம், இப்போ எனக்கு இப்போ வந்து 40 வருஷம் ஆச்சு. சரிங்கண்ணா. 40 வருஷம் இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். ஓ சரிங்கண்ணா, சூப்பர். எங்கள் ஊருக்கோ நல்லது கெட்டதுக்கோ எது ஒரு இதுக்குமே நாங்கள் போவோம். மற்றபடி எங்கள் ஊரில் போய் எங்களுக்கு பெருசாக ஒன்றுலாம் கிடையாது. நான் வாழ்ந்ததே வந்து பழனி ஏரியா தான். பழனி ஏரியா தான். 15 வயசுல இருந்து வயசுல வந்தவன் 55 வயசு ஆகுது. உங்க ஃபேமிலி எல்லாமே எல்லாருமே நாங்கள் இங்கே தான். ஓ சரிங்கண்ணா, ஓகேண்ணா. இந்த இப்போ ஆடு வந்து மேய்க்கிறீங்கண்ணா, இப்போ வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆரம்பிச்சதுண்ணா? 15 வயசுல வந்தீங்க. என்ன எங்களுக்கு அப்போ உள்ள அப்பா அம்மா காலத்தில் பாரம்பரியம் எங்களுக்கு உள்ளது இதே. எங்களுக்கு வந்து எங்களுக்கு விவசாயமே இதுதான். சரிங்கண்ணா. மற்றபடி இதை தவிர எங்களுக்கு எதுவுமே காடும் இல்லை, கரையும் இல்லை. இதுதான் உங்களோட எங்களுக்கு இதுதான் மெயின் பிஸ்னஸ் தொழில். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. நீங்க 15 வயசுல வர்றப்ப வந்து என்ன ஒர்க்குங்கண்ணா? இதே தான், ஆடு வளர்ப்புக்கு தான் வந்து. எனக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி, நான் பிறந்ததுக்கு முன்னாடி பொறாமை தான் எனக்கு தொழில். சரிங்கண்ணா. இதை தவிர வேற எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. ஃபர்ஸ்ட் பாரம்பரிய சொத்து இதுதான். அங்கிருந்து எப்படி ராம்நாட்ல இருந்து வர்றப்ப ஆடோட வந்தீங்களா, இல்ல நீங்க? எங்களுக்கு இதுதான் பாரம்பரியம், எங்களுக்கு சொத்து. இதை வச்சு நாங்க எல்லாமே நாங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. காடா கரையா எங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த ஆடு தான் எல்லாமே சொந்த பந்தம் வந்து சேவனத்துக்கு. ஓகேண்ணா. தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகேண்ணா. இப்போ வந்து தங்கறதுக்கு வந்து இந்த செட்டு தானே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்குள்ள வீடு எல்லாம் பெரிய வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். இல்ல, இப்ப இங்க இருக்கிறப்ப இப்ப இங்க குட்டில், அது பேர் வந்து குட்டில். குட்டி கொடாப்பு வந்து அடைக்கிறதுக்காக தனியா செட் பண்ணி நாங்க அதை அடைச்சு வச்சுக்கிறோம். ஓகே. நீங்க தங்கறது தூங்குறது இங்க? அதுதான். இப்ப இவ்வளவு கஷ்டம், மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மதியானம் கூட தூங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதுல ஹீட் பயங்கரமா அடிக்கும். அந்த அது ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு பழகிருச்சுங்களான்னா? இப்ப எவ்வளவுதான் வீடு உங்க ஊர்ல இருந்தாலும், ஆனா அங்க தூங்க இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது இப்ப வீடு இருந்தாலும் எங்களுக்கு வாழ்க்கை இதுதான் கிடைச்சு. இதை விட்டுட்டு எங்களுக்கு வேற வாழ்க்கை கிடையாது. ஆனா எங்களோட சரி என்ன வந்து எங்களுக்கு பேரன் பேத்தி எங்க பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இது வந்து தெரியும், முடிச்சுருவோம். ஓகே ஓகே. உங்களோட இது ஏன்னா அப்படி சொல்றீங்க? இது வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கிறனால? அதனால தொழில் தான். ஓகேங்கண்ணா. போய் ஒரு ஊரா போய் நான் ஓட்டிட்டு போய் சேவனம் பண்றது எங்களுக்கு சரியா போகும். பிள்ளைய பேரன் பேத்திக்கு இது ஒத்து வர மாட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. ஓகே. இப்ப நான் பள்ளியில இருந்தே வர்றவங்க ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இந்த இதுல வந்து இதோட முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது என்னோட சரி, என்னோட தொழில இதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வந்து என் மயனோ என் மகளோ என் பேரன் பேத்தியோ யாருமே இதை வச்சு இதை சமாளிக்க சக்தி அவளுக்கு இல்ல. அது அவங்களுக்கு தேவையில்லை. வெளியில போயிட்டாங்க. இதுக்கு வந்து வருமான வரி எது? எங்களுக்கு பாரம்பரியம் இதான் எங்களுக்கு சொத்து. சரிங்கண்ணா. எங்களுக்கு வேற எதுவுமே எங்களுக்கு எந்த வேலை இந்த காடு வேலை, கரை வேலை, வண்டி ஓட்டோ வாட்ச் ஓட்டோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதுதான் பாரம்பரியம். இதை வச்சுதான் நாங்க வச்சு எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. எங்களோட சரி. ஓகேங்கண்ணா. எங்களுக்கு பின்னாடி என்ன எங்களுக்கு ஆடாது மாடாண்டு எங்க பிள்ளைய சொல்றது கூட முடியாது. ஓ சரி. அந்த அளவுக்கு இது ஒளிஞ்சு. ஓ அவ்வளவுதான். ஆனா இப்ப நீங்க அப்படி எல்லாருமே போயிட்டா இப்ப அந்த மீட் சந்தை இருக்குதுல்ல, கறி சந்தை, அது வந்து தேவை வந்து இன்னும் 2033 வந்து இருக்கிறத விட டபுள் மடங்கா தேவை இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து இப்போ என்னால முடியல அந்த தொழில் வேணாங்கிறேன். என்னோட திறமை உள்ளவங்க இது போல என்ன டபுள் மடங்கா நம்ம சொத்து வச்சு அவங்க நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இதை சீக்கிரம் அழிக்க மாட்டாங்க. இது அழிக்க மாட்டாங்க. என்னைக்கு முடியல இதோட சரி நம்மளோட இது முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில இருக்கிற பூரா பேர் சொல்ல மாட்டாங்க.
இதுதான் வந்து சரிங்கண்ணா. எத்தனை காடு இருந்தாலும் கரை இருந்தாலும் என்னதான் வருமானம் வந்தாலும் இதை விட்டது தான் எல்லாருக்குமே. புரியுதுங்கண்ணா. சரி, இதுதான் வருமானம். வருமானம் அதிகமான வருமானம் இதுதான். சரி, ஆனா உழைப்பு அதிகம். உழைப்பு அதிகம். இப்போ தெரியுதுண்ணா. காலையில மழையா இருந்தாலும் ஓகேங்கண்ணா, எந்த இதா இருந்தாலும் ஒரு போற இடத்துல நல்லவனு இருப்பாங்க, கெட்டவனும் இருப்பாங்க. நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன். எல்லாம் கரெக்டுங்கண்ணா. நீங்க சொல்றதெல்லாம் வாழ்றதுதான் வந்து இதனுடைய தொழில். ஓகேங்கண்ணா. இந்த தொழில் இல்லங்கும் போது எவங்கிட்டுமே எந்த சொல்லு வாங்குற அவசியமே இல்லை. அவசியம் இல்லை. நம்மளோட அதுக்காகத்தான் சரிங்கண்ணா இத வந்து என் பிள்ளைகளோ என் பேத்திகளோ என் பிள்ளை என் பையன் எல்லாம் வந்து இந்த தொழிலை வந்து வேண்டாம், மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக லைன்ல விட்டுட்டோம். ஓ சரி. எங்க இதை விட எங்களுக்கு எந்த தொழிலுமே எங்களுக்கு தெரியாது. ஓகேங்கண்ணா. அதனால இதை கட்டிட்டு நாங்க இருக்கிறோம். எங்க தினமும் இருக்கு தட்டி, எங்க ஆயுசு இருக்கு தட்டிக்கு. சரிங்கண்ணா. இதோட நான் இருந்து வாழ்ந்து முடிச்சு. சரிங்கண்ணா. இப்ப காலையில வந்து எத்தனை மணிக்குண்ணா நீங்க காலையில பட்டி ஓபன் பண்ணுவீங்க? அதாவது நம்ம வீட்டுல எந்திரிச்சு நம்ம மாடு இருக்கு ஆடு இருக்கு, நம்ம வீட்டுல இருந்து என்ன வேலை செய்யறோமோ அதே வேலை தான் இதுலயும். நீ இத்தனை மணிக்கு தான் செய்யணும், இத்தனை மணி செய்யக்கூடாது. இல்ல மேய்க்க கொண்டு வரதுக்கு இது ஏன்னா இருக்கிறனால நீங்க தான் பொறுப்பு. ஆடை கடையை சரி அலைஞ்சு வந்து 7 மணிக்கு நான் பட்டுக்கு வந்து அடைச்சு அங்க எப்படி எல்லாம் வேலையை முடிச்சுப்பாங்க. நாங்க சாப்பிட்டு தூங்குறதுக்கு மணி 10 மணி ஆயிரும். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வீட்டோட வேலையில பாத்துக்கிட்டு. ஓகேண்ணா. இப்ப குட்டிக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைன்னா டாக்டர் இருக்காங்க. இன்னும் வியாதிகளுக்கு இன்னும் மருந்து போடணும் அப்படிங்கறது வந்து டாக்டருக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மருந்து போடணும் எங்களுக்கு தெரியும். ஆனா அனுபவ ரீதியா நாங்க டாக்டர் மெடிக்கல்ல போய் இன்னும் வியாதி இருக்கு, இதுக்கு என்ன மருந்து போடலாம் அப்படிங்கிற நான் கேட்கணும் அவசியம் கேட்கறது இல்ல. இந்த வியாதிக்கு இந்த மருந்து போடணும் நாங்க மெடிக்கல் நாங்க கேட்போம். மருந்து கொடுப்பாங்க, நாங்களா போட்டுக்கிறோம். டாக்டர் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். எங்களால முடிஞ்சா பாப்போம். சரி, மீறிட்டா போனதுதான். அது மேல இது பண்ண முடியும் அப்படின்னு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. ஓகே. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்க நான் இந்த தோட்டம் தான். ஊர் எந்த ஊரு? ஊரே ஒர்க் பண்றது கோயம்புத்தூருங்க. நீங்க இந்த தோட்டம்? இந்த தோட்டம் தான் எங்க அப்பா. ஆமா, அதான் சொன்னேன் நான் பக்கத்து தோட்டத்துல. சரி, நான் அதான் வந்ததுல அது 2-3 தடவை வந்து எனக்கு ஒரு தயக்கம். சரி கேட்கலாமா வேணாமா. இதே மாதிரி எங்க அப்பா சொன்னாரு, அவருக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கை வேற இதா இருக்கு, கொஞ்சம் கீழே விழுந்து நரம்பு கட்டாயி போய். அதான் சொன்னேன். இதுல வந்து யாரு என்ன நேரம் பார்த்து சோறு குடிக்க மாட்டேன். நல்லவ கெட்டவங்க வந்தாலும் நின்று பேசுறதுக்கு என்னால முடியும். 24 மணி நேரம் எனக்கு வழியிலேயே தான் வேதனை வாழ்ந்துகிட்டு. அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டாக்க கட்டின பொண்டாட்டிய பெத்த புள்ளி ஏதாவது சொன்ன கரெக்டா 2 வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு கம்மி இருந்துக்கிறேன். அதிகமா பேசுறது எனக்கு மனசு வராது. அதனால நீங்க பேட்டி எடுக்க வரும்போது எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்துச்சு. இல்ல நீ பேசணும்னு நினைச்சாக்கா இன்னும் என்ன விட பேசுறதுக்கு வேற யாருமே கிடையாது. புரியுதுங்கண்ணா. நான் தான் பேசுறது தயங்குறாள். நீங்க பேசணும்னு உட்காந்துன்னா சரி யூடியூப்ல வந்து நான் எவ்வளவு தெளிவா பேசணும் அவ்வளவு தெளிவா என்னால பேச முடியும். சரிங்க. இது எதுக்கு நம்ம பேசணும் எண்ணத்துல நான் இருக்கேன். இல்லைங்கண்ணா. அதான் இந்த கை வந்து எப்படின்னா ஆக்சிடென்ட் இது வந்து வண்டியில போய்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு டோல் கட் போட்டிருக்காங்க பைபாஸ்ல. அதுல போகும்போது நல்லா ரன்னிங்ல போய்க்கிருந்தேன். போய்க்கிறப்ப பிரஷர் லோ பிரஷர் போப்போ நானா மயக்கம் வர மாதிரி கண்ணை மூடி போய் விழுந்து அந்த ஆங்கில விட்டு அடிச்சு ஒரே அடியில வண்டி கிளம்பி வந்துருச்சு. சரிங்க. ஆனா நான் எத்தனை இடத்துல போய் உருண்டு எத்தனை இடத்துல விழுந்துன்னு தெரியல. இந்த லாத்தட்டு எலும்பு 2 எலும்பு விழுந்துருச்சு. இதுல வெட்டி இதுல இருந்து ஒரு சைட போற நரம்பு போற மொத்தம் சேர்ற இடத்துல கசகசன்னு ஆகி போச்சு. அப்ப ரொம்ப ஹெல்மெட் போட்டதுனால எனக்கு மண்டை தவிச்சு. ஹெல்மெட் போட்டு அடிச்சும் ரத்தம் பிடிங்குது, காது வலி ரத்தம் பிடிங்க. அப்புறம் 3 மணி நேரம் கடந்தேன். செத்து போயிட்டான்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் தோல் கட்டுக்கார சத்திரப்பட்டி போன் பண்ணி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இங்க சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்து உயிர் இருக்குன்னு சொல்லி அப்புறம் பழனிக்கு ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போயிட்டாங்க. சரி. அப்புறம் நான் யாருன்னு தெரியல, கீழே அடிபட்டு கிடக்குறேன். சொந்தக்காரங்க யாரும் தெரியாது. அப்புறம் என் செல்லு அடிபட்டு கிடக்க என் செல்லு உள்ள நம்பர் எடுத்து அடிக்க என் பையன் கேரளாவில் இருக்கேன். சரிங்கண்ணா. கேரளாவுக்கு போயிருச்சு. சரி சரி. இந்த செல்லு உள்ள ஒரு அடிபட்டு போயிட்டாருங்க. அப்புறம் அவன் தான் சொல்லி எங்க பிள்ளைகளுக்கு போற எல்லாம் சொல்லி வந்துட்டாங்க. பார்த்தா அப்புறம் அங்க பார்க்க முடியாது மதுரை கொண்டுட்டாங்க. சரிங்க. மதுரையில 42 நாள் இருந்தேன். சரிங்க. அப்புறம் இந்த பிரச்சனையை பூரா முடிச்சிட்டாங்க. இந்த கை பிரச்சனை மட்டும் மதுரையில பாக்கல. சாதாரணதான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நல்லா ஆகும். உயிர் தப்பி இது அடி விட்டது, இந்த நெஞ்சு அடி விட்டது அது சரியாயிருச்சு. கை மட்டும் பாக்கல. கையை மட்டும் பாக்கல. கைக்கு மட்டும் போய் கோயம்புத்தூர் கங்கால போய் சரிங்க 2-3 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரிங்க. செலவு பண்ணி என்ன இன்னும் கை அப்படியே அப்படியே தான் இருக்கு. உடம்புல நான் பார்த்தேன் அந்த இது மாதிரி பெல்ட் மாதிரி போட்டு இவ்வளவு கஷ்டத்துல இங்க வந்து. ஆமா ஆமா. அங்க வீட்டுல இருந்து பார்த்தா எங்க அப்பா தான் சொன்னாரு.
இவ்வளவு கஷ்டமா இருக்கு இங்க வந்து சுத்தி இப்ப ஆபரேஷன் பண்ணி இந்த சட்டை வேட்டி எதுவும் போட முடியாது, டவுசரோட தான் குளிக்க முடியல. இல்ல அந்த கஷ்டத்திலேயே வந்து இங்க வந்து உட்கார்ந்து வேலை ஆடு மேய்க்கிறதுன்னா கஷ்டம். அங்க இடம் வாங்கி பட்டாளத்துக்கு இடம் வாங்கி சரிங்க அங்க வீடு கட்டி அங்க ஒரு அளவான வீடு கட்டி அங்க இருக்கு. சரிங்கண்ணா ஓகேங்க. அப்புறம் மதுரையில அங்க வீடு எல்லாம் 2 மாடி கட்டணும் வீடு. சரிங்க பையனுக்கு கட்டி அங்க வச்சுட்டு சரிங்கண்ணா இதோட இருக்கேன். நம்ம இதை விட்டுட்டு போனாலும் நம்மளுக்கு எந்த தொழிலும் தெரியாது. சரிங்கண்ணா. ஒரு காட்டில் ஒரு மாம்பட்டி எடுத்து ஒரு கொக்கு எடுத்து விட்டுருக்கு ஓகேங்க முடியாது. போயிடுச்சு வேலை முடிஞ்சுன்னா எனக்கு வேலை இல்லை. நீங்க வந்து இதுதான் இதுதான் இதை என்ன இது இல்லாம நான் வாழலாம். இதை விட்டேன்னா எனக்கு தலையளவுக்கு பஞ்சம் வந்துடும். நம்மளுக்கு வாழ்க்கை வந்து வழி காமிச்சிட்டு இதுதான். இன்னைக்கு ஒரு பசியாம கஞ்சி குடிக்காம இருக்கா, இதை மதிக்காம போனோம்னா நம்மளுக்கு இதை விட பெரிய சத்துன்னு வரும். நம்மளுடைய திறமை இருக்க தட்டிக்கு நம்ம விடக்கூடாது. அதுக்காகத்தான் இதை வச்சுக்கிட்டு. ஆனா இதுல உள்ள வருமானம் வந்து எந்த காடுகாரனுக்கு இருக்காது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்ப நான் வந்து 4 லட்சம் ரூபாய் கொடுத்து காடு பிடிச்சி போடுறேன். சரிங்கண்ணா. போட்டேன்னு சொன்னாக்க அந்த அதுல வந்து எல்லாம் பார்த்து செலவு எல்லாம் கணக்கு பார்க்கும்போது சரிங்கண்ணா கடைசியில கூலி காசோட மிஞ்சாது. ஆனா அதை விட பெருமைக்கு நான் 10 கூலி கரசக்காரில் வெள்ளாம வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். 10 பைசா வருமானம் கிடையாது. இதுல வந்து எந்த இதுமே போட்டு தொழில் பண்ண முடியல. ஓகேங்கண்ணா. இது வந்து செலவில்லாத வெள்ளாம. ஆனா இதுலதான் அதிகமான வெள்ளம். அதனால வேலை அதிகம், மாசூல் அதிகமான மாசூல்னா உழைப்பு அதிகமான உழைப்பு. அதான் வேலையும் அதுக்கு வேலையே அதிகம். அதுக்கேற்ற ஆமா பெய்யுற மழையிலயும் இப்போ ஒரு காட்டுல போறான். காடு இந்த வருஷம் விளையும், அடுத்த வருஷம் அது விளையாது. இது வந்து எப்பவுமே இருக்கு. அதாவது எப்பயுமே நல்லா இருக்கு, நல்ல வருமானம். ஓகே ஓகேங்க. இதை வச்சுதான் நான் இத்தனை அதாவது வந்து இன்னைக்கு பிள்ளை 3 உள்ளில வந்து இன்னைக்கு ஒரு புள்ள 3 டிகிரி முடிச்சிருக்கு, ஒரு உள்ள வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கு. கட்டி கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கேன். இங்க மதுரையில் இன்னைக்கு எலக்ட்ரானிக் கடை வச்சு என் பிள்ளை பெரிய உள்ள நல்லா தான் இருக்குது. சரிங்கண்ணா. சின்ன பிள்ளை சிங்கப்பூர் வீட்டு கட்டி கொடுத்து சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. ஓகேங்கண்ணா. பையன் வந்து ஃபைனான்ஸ்ல இருக்கிறேன். சரிங்கண்ணா. அதனால இதுல இருந்த இதுதான் மூலதனம். இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். வந்து எந்தவருடைய வருமானம் எதுவுமே யாருமே எனக்கு 10 ரூபா கூட கிடையாது. இதை வச்சுதான் இத்தனைக்கு முன்னேற்றம். ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. இப்போ வந்து ஃபியூச்சர் இப்போ வந்து ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொன்ன மாதிரி ஐடியில இருந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற தொழில் பண்றவங்க வந்து விவசாயத்துக்கு வரணும், இந்த மாதிரி ஆடு வளர்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து ஆடு முடிப்பா அவ என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து விவசாயம் பண்றவங்கள ஆடுதான் மேய்க்கணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க. இப்போ ஆடு பண்ண வச்சிருக்காங்கல்ல. ஆமா. எத்தனைதான் இருந்தா நான் முடிக்காப்பா எத்தனைதான் இருந்தாலும் இந்த ஆட்டுல உள்ள வருமானம் இருக்காதுங்கிறதுக்காக தான் இப்ப இருக்கிறவங்க கூட ஆடு மேய்க்கிறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு இது நல்லதா தெரியுதா கெட்டதா தெரியும் எனக்கு தெரியாது. நான் வேற தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல தொழில். வேதனை எனக்கு இருக்கு. என்ன கேட்டா எனக்கு இன்னது செய்யறேன்னு சொல்றல. இதைத்தான் நான் சொல்ல என்னுடைய வாழ்க்கையை. அடுத்தவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிறங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? வாழ்க்கை வாழ்க்கை நான் பேசுறேன். ஓகேங்கண்ணா. இது வரைக்கும் நீங்க இதுல வந்து நல்லா இது இருக்கும், உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகேங்கண்ணா, ரொம்ப தேங்க்யூங்கண்ணா. அப்புறம் வந்து இதை வந்து இப்ப ஆடை வந்து மெயினா கறிக்கு தான் போகும் இல்லைங்களா? கறிக்கு தான் போகும் மெயினா. சரிங்கண்ணா. எங்களுக்கு வயசான ஆடு எதை இருந்தாலும் ஒரு ஆடு இந்த ஆடு இருக்குன்னு சொன்னாக்க கரெக்டா 8 வருஷம் 7 வருஷத்துக்கு இருந்தா அந்த ஆட்டுக்கு வயசு பெருசு. ஆனா கறிக்காரன் மாத்திருவோம். சரி. கிடா குட்டியில வந்து மாப்பிக்கப்ப மாத்திக்கிடுவோம். சரி. மறுக்க குட்டியில வந்து தெளிவான குட்டியில வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேடு வெள்ளமா இருக்கு நான் கொடுத்துருவோம். அதிகமா நாங்க வச்சுக்கிறோம் இல்ல, அதிகமா இருக்கு. அப்பப்ப வந்து நீங்க வளர்த்து அப்படியே கொடுத்துருவீங்க. வாங்குறவங்க வந்து இப்ப எப்படின்னா வியாபாரி மாதிரி இருப்பாங்களா, டைரக்டா கறி கடைக்காரங்க? எங்களுக்குன்னு ஒரு வியாபாரி அதாவது வந்து எங்களுக்கு ஒரு வியாபாரி இருப்பாரு. சரிங்க. அந்த வியாபாரி ரெகுலரா வந்து எங்கிட்ட வந்து ஓட்டிட்டு பணத்தை கட்டிட்டு போட்டு போவாங்க. இல்ல வித்துட்டு கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கையான வியாபாரி இருந்தா விட்டுருவோம். நம்பிக்கையில இருந்தா காசு வச்சுட்டு ஓகே. அதுலயே ஒரு போய் ஒரு குட்டி விற்க ஆடு விற்க நாங்க சந்தைக்கு எதிர்த்து போவோம். ஓகே. இது விலை நிர்ணயம் பண்றது வந்து எப்படிங்கன்னா, இப்ப ஒரு ஆடு இருக்கு, இவ்வளவு கிலோ இருக்கு, இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்போம். எங்களுக்கு இந்த குட்டி இருக்கு, இந்த ஆடு இருக்கு, இத்தனை கிலோ இருக்கும், இத்தனை கிலோ இருக்காதுங்கிற எனக்கு தெரியாது. இருக்கிற தெளிவு கண்டு இந்த ஆடுக்கு இந்த குட்டிக்கு இந்த ரேட்டு அப்படிமா வாங்குறவன் தான் எடை போடுவேன். விலை சொல்றாங்களே இது இத்தனை கிலோ இருக்கும், இத்தனை கிலோ இருக்காதுன்னு வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு எப்பேற்பட்ட ஆடா இருந்தாலும் எப்படி கிடாயா இருந்தாலும் இது இத்தனை கிலோ இருக்குங்கிற கருத்து நான் சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரியாது. இந்த ஆடு இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிறது இந்த ரேட்டுக்கு தான் போகும், இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நாங்க பேசிக்குவோம்.
10,000 காண்ற ஆட்டை ம் நாங்க 12,000 ரூபாய் சொல்லுவோம். அவன் 8,000 ரூபாய்க்கு கேட்பேன். தச்சு பிடிச்சி எப்படின்னாலும் 9,000 ரூபாய்க்கு வருவேன். ம் நாங்க அதுல வந்து 10,000 வச்சாக்க நான் விட்டுருவோம். சரிங்கண்ணா. இது வந்து செம்பரி ஆடு இல்லைங்க? செம்மறி ஆடு. இது வந்து கீக்கரிஞ்சி பட்டநாடு. ஓகேங்க. பிரீடு வந்து கீக்கரிஞ்சி பட்டநாடு. கீழ்கரிஞ்சு பட்டநாடு. கீழே இருக்குன்னா கீழே கருப்பா இருக்கா? ஆமாங்கண்ணா. கரிஞ்சி ஆ மேல இருக்குல்ல ஓகே. இது செம்பரி ஆடு வெள்ளாடு சொல்றாங்கல்லண்ணா? அது வெள்ளாடு தான் கட்டிருக்கல. ஆமாங்க. தான் கட்டிருக்கல. அது வெள்ளாடு. ஓகேங்கண்ணா. இது செம்பரி ஆடு. இல்ல அதுக்கு இதுக்கும் என்னன்னா வித்தியாசம் வரும்? வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அதாவது வந்து வருஷம் 2 குட்டி போடும். அது எழுதி வருஷம் ஒரு யுத்தம் போடும். ஓ சரி. ஆனா இதனுடைய மகிழ்மை அது வராது. இது வந்து எவ்வளவு வறட்சினாலும் தாங்கிருமான செம்பரி ஆடு? எவ்வளவு வறட்சி இல்ல எல்லாமே தாங்கும். அதாவது வந்து தாங்கும்னா இது ஒரு வந்து புல்லுதான் மேயும். அது மேல மரம் மட்டை செடி சத்தை அது இல்ல வெள்ளாடு மேயும். எங்களுக்கு அளவா ஒரு 4 வெள்ளாடு 2 வெள்ளாடு வச்சுக்கிறோம். சரி வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. இது அது பட்டியா போடுறதுக்கும் இப்ப மேய்ச்சு எல்லா ஊருக்கு கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு ஆடு செம்பிளாடு எல்லாம் ஒரே கணக்கு. இல்ல வீட்டுல இப்ப தோட்டம் இருக்குன்னா அங்கேயே அந்த செட்டு மாதிரி போட்டு வளர்க்குறாங்க. அது வந்து வேற ஆடுங்க. அது வேற சீமை ஆடு. அது வந்து இதுக்கு மாதிரி வெயில் மழைக்கல ஆகாது. அது உள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு தீவனம் வச்சிருப்பாங்க போட்டு வளர்த்து இருப்பாங்க. 2வது வந்து இதுக்கு வந்து எந்த செட்டும் கிடையாது. சும்மா மழையிலேயும் தண்ணியிலையும் அது வாடு போலக்கு நோக்கு இல்லாம இருந்தா வாழ்ந்துக்கணும். சீக்கிரம் அதிகமா ஒண்ணு முத்திக்கிட்டாக்க செத்து போயிடும் வந்துடும். அதுதான் இதுக்கு உள்ளது. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. ரொம்ப தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வரும். சரிங்க. சாப்பாடு வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். அங்க பிள்ளையே பட்டாளீஸ்வரர் கோயில் சாப்பாடு வரும். சரிங்கண்ணா. சாப்பிட்டோம்னா நான் 2வது நான் அந்த பிச்சை பண்ண போறேன். நான் வந்து எனக்கு ஏற்பட காசு செலவு வேற. டெய்லி போய் எனக்கு என்ன இதுன்னா கை இவ்வளவு அடிபட்டுருச்சு. அப்படியே வந்து இங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு வந்து 40-50 நாள் வந்து கீழே படுக்கையாத்தான் கிடந்து. அண்ணதானே எதுவுமே கிடையாது. மூக்குழியே தான் எனக்கு ஆதாரம். அதுல வந்து எல்லாருமே தப்பிக்க மாட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, என்னை பத்தி பாவம் புண்ணியம் பாக்குறது நல்லா இருந்தே இப்படி போயிட்டானு அப்படின்னு நினைக்கிறதுக்காக. சில பேர் இன்னைக்கு போயிருவானா நாளைக்கு போயிருவான்னு எதிர்பார்த்தாங்க. அது ஆண்டவன் ஒருத்தருக்கு என்ன காப்பாத்து. ஆமா, என்னதான் நம்ம எது இருந்தாலும் மேல. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. சரியா? ஓகேண்ணா. பாப்பா. ஓகேண்ணா. ரொம்ப தயங்கி போனேன். என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா, அதனால ஒரு பயமாவே இருந்துச்சு. ஒரு மாசமா போட்டிருக்கிறாங்க. எனக்கு போய் கேட்க வந்து அது ஆக்சுவலா சின்னதுல இருந்து என்னோடனால ஒரு யோசனையாவே இருந்துச்சு. சரி இன்னைக்கு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம் அப்படின்ட்டு போய் கேட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த தோட்டத்துக்கார பையன்னு தெரியல, வேற எங்கேயோ இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க போல. தம்பி நான் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு வேலை செய்யறவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்க சொல்லிட்டாரு. அவரு போனா அவரு புலம்புறாரு, இதெல்லாம் ரொம்ப மோசமான தொழில், என்ன என்ன அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் செமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான்லாம் மணிக்கணக்கில் பேசுவேன் தம்பி. இந்த அவரோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் சொன்னாரு. அதை வச்சுதான் வச்சுதான் அவங்க ஃபேமிலி, அவங்க பையன் பொண்ணு எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஆள் ஆகி இருக்கிறாங்க. அதான் எல்லாத்துக்குமே பேசு. அது நல்ல பெஸ்ட் தொழில்னு சொல்றாரு. ஆனா அதுக்கேத்த உழைப்பும் இருக்கு, வருமானத்துக்காக உழைப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ட்ரூ தாங்க. பார்த்தாலும் எனக்கே தெரியாது. அந்த செட்ல படுத்துக்கிறது, அது ஆடை வளர்த்தி, நீங்க தான் அதுக்கு ஓனர், நீங்க தான் அந்த பிசினஸ்னா இதான். நீங்க எங்கேயுமே போக முடியாது, அங்க அது கூடவே இருக்கணும். நாங்க நல்லா பேசிருக்கேன். மைக்லயே நல்லா ஆடியோ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஆனா வீடியோ தான் கொஞ்சம் நானே பேசிட்டு நானே எடுத்தனால வந்து, அண்ணா நீங்க வேலை பாருங்க, நான் அப்படியே இன்டர்வியூ எடுத்துக்கிறேன்னு அப்படியே கஷ்டப்பட்டு பேச்சு கொடுத்து எடுத்தேன். அது சக்சஸ் ஆயிருச்சு கடைசியில. உண்மையாலுமே கிரேட்டு. நான் அதான் போறதுக்கு முன்னாடி ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு ஃப்ளோல அப்படியே பிடிச்சி ட்ராக் பிடிச்சி எடுத்துட்டு அவரோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் சொன்னாங்க. உண்மையாலுமே கிரேட்டு. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் இல்லாம, ஒரு மைக் இல்லாம, ஒரு போன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ வந்து இவ்வளவு தூரம் இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்யூ. அதனால ஆடு மேய்க்கிற தொழில் எந்த தொழிலுமே சாதாரணமா தொழில் அல்ல. படத்தில் நடிக்கிறவங்க தான் ஸ்டாரா, அவங்கள விட இவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து எந்த இதுக்கும் மதிப்பு கொடுக்கணும், இந்த பிசினஸுக்கும். இது வந்து ரொம்ப சாதாரணமா தொழில், ரொம்ப கஷ்டப்படுற தொழில். முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆயிட்டு கொஞ்சம் லைட்டா இன்னும் நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் கூட அவங்களோடய போய் ஆடு மேய்ப்பேன். நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு அந்த மாதிரி ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லா வேலையும் நம்ம செஞ்சணும். சாதாரண வேலையும் செஞ்சு
அவங்களுக்கு கஷ்டம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாதான் அந்த கஷ்டம் தெரியும். அதனாலதான் நான் என் வேலையில நான் அந்த கஷ்டப்பட்டேன் இப்ப சோலார் ஒர்க்ல சேர்ந்தப்ப. அதே தான் இப்போ கொஞ்சம் அனுபவசாலியா பேசுறேன், அனுபவசாலி செல்வன் பேசுறேன். அதனால வந்து எல்லா தொழிலும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு. அது வந்து அவங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால எந்த தொழில இதா பேசாதீங்க, சாதாரணமா தொழிலாவே நினைக்காதீங்க. பேசுறதுக்கும் அந்த ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இதைய ரெகனைஸ் பண்ணணும், நல்லா பேசணும். இது வந்து வேர்ல்ட்ல வந்து எல்லாத்துக்கும் சமம், எல்லாத்துக்கும் ப்ராப்பரான மதிப்பு கொடுக்கணும். அதனால இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நன்றி. எவ்வளவு பொறுப்பா பேசுறேன் பாருங்க சிவசெல்வே. சரிங்க சார், செல்வன் சோ லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிற வீடியோ தான் லைட்டா நானே எடுத்தனால லைட்டா சொதப்பிருச்சு. இதுல செல்வன் சோ லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.